ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலர் மைக். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஎம் சேனல். சேனலில் பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணி சேனலில் பாருங்கள். நம்ம சேனலில் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போகிறோம். சுற்றுப்பயணம் நம்ம சேனல்லையும் சுற்றுப்பயணம் போடலாம் போல இருக்கு. அந்த மாதிரி தான் இருக்கிறேன். எல்லாரும் சுற்றுப்பயணம் ஆனால் கிளம்பிடுறாங்க. நம்ம என்ன இப்போ டெய்லி சும்மா வந்து தலையை காமிச்சு போயிட்டு இருக்கோமா? அதாவது அப்படி இல்லைங்க, எல்லாரும் ஆனா சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்காங்க. நம்மளும் சுற்றுப்பயணம் போகலாம்ல. போகலாம், நம்ம இருக்கோம், நானும் சேனலை வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு போயிட்டு பார்த்துட்டு இருக்கலாம் இல்லைங்களா? அது மாதிரி தான் போறோம். சரி விடுங்க. சரி, ஜேவி சுற்றுப்பயணம். ஆமா, என்னங்க ஜேவி புது கான்ட்ராக்ட் தெரிஞ்சு விடுறீங்க? ஜோசப் விஜய் அவருக்கு பேர் சொல்றேன். நான் சொல்லப்பா, ஜேவி நான் சொல்ல ஐயா ஆனந்த ஐயா சொன்னது. ஆமா, ரைட். தமிழக வெற்றி கழக தலைவர் அவர் வந்து 11ஆம் தேதி வந்து சுற்றுப்பயணம் தமிழ்நாடு சுற்றுப்பயணம் இருக்கலாம். இதை தொடர்ந்து ஒரு 3 மாசமா ஆகுது சுற்றுப்பயணம். எப்படி தொடர்ந்து 3 மாசம் சுற்றுப்பயணம் இருக்கு. இப்பயாவது உங்களுக்கு தோணுச்சு மக்களை சந்திக்கணும்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு மைண்ட்ல ஒரு எண்ணம் வருது. முதல் கட்டமா திருச்சில இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. 13ஆம் தேதியில ஸ்டார்ட் பண்றாங்க. அவங்க வந்து இதுதான் இது. இப்போ எப்படி கான்ட்ராக்ட் அடிச்சு கேட்டீங்கன்னா, இப்போ இடையில பர்மிஷன் கேட்க போனாங்க, பர்மிஷன் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைட்ல பர்மிஷனுக்கு தலைவர் இல்லைங்க. பொதுவாகவே உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இந்த மீட்டிங் இல்லை எந்த மீட்டிங்கும் அவ்வளவு சீக்கிரம் போலீஸ் சைட்ல பர்மிஷன் கிடையாது. ரொம்ப பர்மிஷன் கிடைக்காது, அது வேற விஷயம் தாங்க. எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் பர்மிஷன் கிடையாது. பர்மிஷன் யார் வேணாமே கேட்கலாமேங்க. பர்மிஷன் கேட்கலாங்க, கேட்டு தவிர்க்கிறது கேட்டா நல்லா இருக்குமா? குட்டி தளபதி யார்? இவரா புஷானந்தா? ஆமா, அவர்தான் குட்டி பகவதி மாதிரி. அவர்தான் எல்லாத்தையும் நினைச்சிட்டு திருச்சி மாவட்ட என்னோட கருத்து என்னன்னா, திருச்சியில போறாருன்னா திருச்சியில வந்து யாரு வந்து கேண்டிடேட் நிக்க போறாங்களோ அவங்கள விட்டு நீ பேச வச்சிருக்கலாமே. எதுக்கு வேஸ்டா இவர் இங்க இருந்து கிளம்பி போய் இல்ல இவ்வளவு தூரம் கிளம்பி போய் அங்க ஒரு மாஸ்க் காட்டி அங்க ஒரு கூட்டத்தை கூட்டி அது ஒரு பிரச்சனையாகி கேஸ் தளபதினு தெரியாதுக்கு நடந்திருக்கு தெரியுங்களா? இப்ப ஒரு கூட்டம் கூட்டி அங்க ஒரு டிராபிக் ஆகி அங்க கொஞ்சம் பிரச்சனைகள் கைகலப்பெல்லாம் நடந்து இந்த மாதிரி ஆனதால அவங்க மேல வழக்கு பதிவு பண்ணாங்க. வழக்கு பதிவு பண்ணா தளபதி மேலேயே வழக்கு பதிவு பண்ணு. எங்களுக்கும் திமுக எதிர்த்து நிறைய விஷயம் பேசியிருக்கோம். ஆனா சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இவங்க தான் செஞ்சாங்க. அது சுந்தரவி படத்துல இதுக்கும் காரணம் கங்கா தான் இருக்கும், அது காரணம் கங்காவா தான் இருக்கும். அது ஒண்ணு இல்லை, ஏதாவது தீவிர மாட்டி வச்சிருப்பாங்க. இது காரணம் கங்கா, அது காரணம் கங்கா தான்ற மாதிரி, எது செஞ்சாலும் கங்கா தான்ற மாதிரி அவங்க பழித்துக்கு திமுக போட்டுறாங்க. ரைட், ஓகே. திமுக அந்த பழி சொல்ல உங்களோட அளவு நல்ல கட்சியும் கிடையாது, அது வேற விஷயம். இப்ப என்ன சொல்ல வரணும், அவங்க அடிப்பாங்க, அவங்களுக்கு கண்டிப்பா டார்கெட் பண்ணுவாங்க தான். ஏன்னா அவங்களும் ஒரு எதிர்கட்சியா இருக்கும், என்ன பண்ணுவாங்க, எப்படா எந்த சிக்கல மாட்டவங்க எப்போதைக்கு உள்ள லாக் பண்ணதான் நினைப்பாங்க. அப்ப இதெல்லாம் ஒரு கண்டென்ட் அவங்க எடுத்துப்பாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுவோம், இதெல்லாம் ஜஸ்ட் நம்ம சொல்லிட்டு தூக்கி போட்டு இதை வந்து எப்படி டிவிக்கு கையாளுங்கிறது அது ஒரு கட்சியை நிரூபிக்கும். கை ஆள்றாங்க எப்படி, இது ஒரு கான்ட்ரவர்சி ஆக்கி அதுல ஒரு புகைச்சல். இப்ப மழை பெஞ்சா நல்லது, மழையில தண்ணியில இருக்க மீன்லாம் மீன் துளி குச்சி ஆத்துல துளி குச்சி அதுவும் நல்லது. மழை நல்லது, மீன் நல்லது. புகை போட்டு கொசு பிடிக்கிறோன்ற மாதிரி இவங்க புகை போட்டு அடிக்கிறப்ப எந்த ஒரு விஷயம் நடந்தாலும், ஆனா ஒரு அரசியல் பார்வையை பார்க்கும்போது அரசியல் தான் பயங்கரமா யோசிக்கிறாங்க. இது ஒரு வரவேற்பு இருக்கிறது, அவங்களுக்கு அவங்க கட்சிக்கு அது வரவேற்புக்கான விஷயமா இருக்கும். இன்னைக்கு இது எப்படி பயன்படுத்த, நாளைக்கு இது எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம். அதாவது ஒரு நாடக ஸ்கிரிப்ட் எழுதுற மாதிரி எந்தெந்த விஷயத்துல எப்படி லூப் எடுக்கலாம் அப்படின்றத தெளிவா யோசிச்சு வச்சிருக்காங்க. பாருங்களேன், இது ஒரு விஷயம், ஒரு கான்ட்ராக்ட் நடந்துச்சு, அந்த கான்ட்ராக்டுக்கு ஒன்னே ஒரு விஷயம், ஒரு ட்விட். ஏன்னா விஜய் தலைவரே ஒரு ட்விட் போடும்போது என்ன நினைப்பாங்க, அதான் நமக்கு இப்ப நாங்க சொல்ற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சுற்றுப்பயணன்றது எல்லா கட்சியிலுமே மேற்கொள்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா எடப்பாடி ஐயா பாத்தீங்கன்னா முன்னாடி கிளம்பி போயிட்டாரு. அவர் ஒரு மாசத்துக்கு முன்னாடி இருந்து சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்காரு. இது அந்த கட்சி சார்பா எடுக்கக்கூடிய விஷயங்கள் தான். இதை நம்ம வந்து ஒரு பெரிய லெவல்ல அவரை விஜய் சார் மட்டும் போய் தாக்குறதுன்றது எங்களுக்கு பர்சனலா பிடிக்கல. ஏன்னா அவரும் முதல்ல கட்சிக்கு வந்திருக்காரு, இறங்கி பார்க்கட்டும், இதுல என்ன தப்பு இருக்கு. அவர் சுற்றுப்பயண அறிக்கையில பாத்தீங்களா நீங்க, என்னன்னா எல்லா நாளும் போறாரு, திங்கள் செவ்வாயெல்லாம் கிடையாது, டைரக்டா சனி ஞாயிறு. அது ஒரு காரணம் இருக்குங்க. சனிக்கிழமை போது ரீசன் லீவு நாளாயிடும். உண்மைதான், யாரும் லீவ் பண்ண அவசியம் கிடையாது. இவங்க மோஸ்ட்லி காலேஜ் ஸ்டூடெண்ட், இவங்க விஜய் சார் ரசிக்கிற மோஸ்ட்லி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். சனிக்கிழமை காலேஜ் லீவு. அப்போ ஒரு கூடுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் நிறைய பேர் கேட்பாங்க. அது அவங்க எந்த அவங்க சரியா இல்ல, சனிக்கிழமை எல்லாரும் வீட்டுல இருப்பாங்க, எல்லாரும் பாப்பாங்க. ஒரு கூட்டம் நடக்கிறது 10 பேர் ரீச் ஆகணும். ஆமா, அப்போ அவங்க கரெக்டா தேர்ந்தெடுத்துருக்காங்க. வேலை இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, பொது இடத்துல நீங்க கூட்டம் கூட்டி பிரச்சாரம் பண்றதை விட கிராமங்கள்ல போய் நீங்க பிரச்சனை பண்ண எனக்கு சூப்பரா இருக்கும். நாங்க அப்படிதான் எதிர்பார்க்கிறோம். கிராமத்துக்கு நீ உள்ள போனா அந்த கிராம பார்வை உனக்கு தெரியும். அதான் சார், அந்த மக்கள் என்ன பார்த்தா விஜய் சாரே நம்ம தமிழக தலைவரே நம்ம ஊருக்கு வந்துக்காரு அப்படிங்கிற ஒரு நல்ல இதுதான் நானும் சொல்ல வரேன். இப்ப எல்லாருமே டவுன்ல பஸ் ஸ்டாண்டு கிட்ட நிக்கிறதோ, காஞ்சி சிலைக்கு முன்னாடி நிக்கிறதோ, அங்க நின்று சிலைக்கு முன்னாடி பேசிட்டோம், அது தேவையில்ல. கிராமத்துக்குள்ள போங்க,
கிராமத்து மக்களை பார்த்தாலே கிராமத்து மக்கள் பிடிச்சுன்னா போதும் உங்களுக்கு. அதாவது 10-11 அரசியல் எல்லாரும் பாத்தீங்கன்னா சார் இப்ப எல்லாருமே இந்த முக்கிய இடங்கள்ல பொதுக்கூட இடத்துல கூட்டம் போட்டு நடத்திட்டு போயிடுறாங்க. நீங்க என்ன பண்ணலாம், ஒரு கிராமங்களா நீங்க தேர்ந்தெடுத்து போனா கிராமப்புறங்கள்ல தான் ரொம்ப அடிப்படை லெவல்ல பேசிக் இது இல்லாம இருக்கு. இப்ப நீங்க போறீங்கன்றதால அந்த இடத்த கொஞ்சம் மேம்படுத்துவாங்க, உங்க ஆளுங்களே மேம்படுத்துவாங்க. சிட்டி டவுன் எல்லாம் நம்ம என்ன சொல்லலாம், சோசியல் மீடியா கவர் பண்ணலாம் ஈஸியா. கிராமங்கள் இருக்கிற ஓட்டுகள் மெஜாரிட்டி அதிகம் வயசானவங்க. அந்த வயசானவங்களுக்கு நம்ம கண்ணுக்கு போய் நேரில் பின்னாலும் தெரியும். இப்ப இதே விஜய் சார் கிராமம் போறான்னு வச்சுக்கலாம், அங்க என்ன நடக்கும், விஜய் சார் இந்த கிராமத்துக்கு வராருங்க, அப்ப இந்த நம்ம கிராமத்தை பார்க்க போறோம், அது இளைஞர் கிராமத்து இளைஞர்கள் எல்லாம் ரொம்ப உற்சாகப்படுவாங்க. இன்னும் மேல் கொண்டு டிவிக்கு ஒரு பூஸ்டர் தான் அமையும். நீங்களும் உற்சாகமான ஒரு ஆட்கள் தான் உள்ள இருக்காங்க. ஆமா, இப்ப ஏன் இப்ப இவங்க ஸ்டைல்ல ஃபாலோ பண்றாங்க? ஆனா அதே மாதிரி ரோட் ஷோ பண்றப்ப நடுவுல சைடுல மத்த வெட்டுறாங்களாமே அப்படியா? அது இன்னும் தெரியாது. ஆனா சொல்லிட்டு இருக்காங்க, நமக்கு நம்ம தெரியாம பேசக்கூடாது, நமக்கு தெரியல அந்த அளவுக்கு கிளியரா. சரி, அந்த வண்டியில கூட கிரீஷா தருவாங்க சைடுல வண்டியில, அது சொல்ல முடியாதுங்க. என்ன பண்ணாலும் கிரீஸ் தரணும்னா துணி ஒன்று எடுத்துட்டு போயிட வேண்டியதான், வடிச்சு போட்டு. ஒரே ஒரு சின்ன விஷயம் தான், எல்லாருக்கும் வந்து நாசம் இருக்கும்ல. தளபதி வந்து நம்ம முன்னாடி வர்றாருன்னா தலைவனை பாக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ரசிகருக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். அதெல்லாம் அரசியல் திரையில பார்த்தோன்னா நீங்க திரையில பாக்குறாங்க, திரையில பாக்குற நம்மள தரையில பாக்குறமேன்ற மாதிரி வந்துடுறாங்க, கூட்டங்கள் வந்துடுறாங்க. அது வந்து ரசிகர் சம்பந்தமான விஷயம், அதை நம்ம ஒன்றும் ஈடுபட கிடையாது. இது நாங்க என்ன சொல்ல ஒரு கருத்துக்கள் கேட்டீங்கன்னா, விஜய் சார் நடத்திட்டு போட்டுன்னு சொல்றோம், வேற ஒன்றும் இல்லை. நெருக்கடி பெருசா கொடுப்பாங்கதான்ப்பா, அதெல்லாம் உடச்சிட்டு தான் நம்ம வரணும். இங்க போடாதுன்னு சொல்லுவாங்க, போட்டுட்டு அது என்ன வழக்கம் ஏத்துக்கிட்டு என்ன பண்ணுமோ அதை பண்ணிட்டு போயிடு, அவ்வளவுதான் நம்ம சொல்றோம். ஒரு போராட்டம்னாலே அப்படிதான் இருக்கும். அப்படிதான் இருக்கும். அதாவது எல்லாத்துக்கும் பர்மிஷன் வாங்கி போராட்டம் பண்ணுன்னா இந்த நாடு பர்மிஷன். ஐயா, மக்கள் நல்ல நடக்கணும்னு இறங்க ஆரம்பிச்சாலே போராட்டமா தான் இருக்கும். ஆமாப்பா, இன்னும் ஒரு கேஸ் தானே, அது ஒரு கேஸ் தானே வாங்கினீங்க. என்ன வண்டியே ஓரமா நிப்பாட்டின ஒரு கேப்தமா, அதுன்னு ஒரு கேஸ் வந்து திமுக அரசு போட்டுருச்சு, அதை எதிர்த்து ஒரு போட்டுருல. எப்பான்னு பல கேஸுகள் வாங்க வேண்டியது இருக்குப்பா. இந்த ஒரு கேஸுக்கெல்லாம் உங்களுக்கு கண்டனம் கொடுக்குறீங்க. ஆமா, அதேதான் இப்ப நாங்க எதிர்பார்க்கிற விஷயம் தான். மக்களுக்காக நின்று போறான்னா ஆட்டோமேட்டிக்கா கேஸ் உனக்கு உள்ள வந்துகிட்டே இருக்கும். கண்டிப்பா வந்துட்டு தான் இருக்கும். அதாவது ஏன்னா மக்கள் வந்து சரியான முறையில பிரச்சனைக்கு போராட்டம் பண்ண மாட்டாங்க. தவறு நடக்கும், அதை எதிர்த்து தான் போராட்டம் பண்ணுவோம். எதிர்த்து போராட்டம் பண்ணா என்ன பண்ணுவோம், அடக்குமுறை நடக்கும். அப்ப அடக்குமுறை நடந்ததுன்னா அவன் மேல கேஸ் போடுவாங்க. அதுதாங்க. இப்ப இது ஒண்ணும் இல்ல, ஒரு சில கட்சிகள்ல விமர்சனம் கேட்டீங்கன்னா, எதுக்கு விஜய் பையன் இப்ப சுற்றுவாரம் மேற்கொள்றாரு, இந்த கிழமை சூஸ் பண்ண, அந்த இதெல்லாம் அவங்க தனிப்பட்ட விஷயம், அவங்க என்னைக்கு வேணாலும் போலாம். இது தவிர இப்ப ஒரு விஷயம் பேசுறோம் அப்படின்னாக்கா எப்படி போய் ரீச் ஆகுன்றதா முக்கியம் இல்லையா? இப்ப சனியா பேசும்போது நிச்சயமா நல்லா ரீச் ஆகும், நல்லா கண்டென்ட்ல நல்லா அவங்களுக்கு வந்து ஒரு பிரகாசம் கிடைக்கும். அதான் சொல்றேன், ஒரு கட்சி வந்து இந்த வலைதளங்கள் இல்லாமலாம் பயன்பட முடியாது, வலைதளங்களோட சேர்த்துதான் பயன்படணும். நானும் சொல்றேன், இந்த விஷயத்துல அவங்க மூவ் கரெக்டா தான் இருக்கு. இந்த நாளை கரெக்டா தேர்ந்தெடுங்க, அந்த நான் தேர்ந்தெடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை அப்புறம் கரெக்டா இல்லாமையா இப்போ ஒரு விஷயம் வரலாம். அப்ப ஞாயிற்றுக்கிழமை தேர்ந்தெடுக்க முடியாது, கஷ்டமான விஷயம். ஆனா சனியை நல்ல விஷயம் தான், ஏன்னா அது அவங்க கட்சிக்கான ஒரு பாசிட்டிவிட்டியா உங்களுக்கு கிரியேட் ஆகும். அதே மாதிரி நைட்ல பண்ண போறாங்களா பகல்ல பண்ண போறாங்களா தெரியல வேற. அது டைம் அதான் என்ன அந்த இடத்துக்கான தளபதி எங்க இருந்து வேணா வரலாம், அப்படியே அவங்க அலர்ட்டா இருக்காங்க. அது நானே இருக்கிறேன், இவங்க ஏன் போயிட்டு மெயின்ல பர்மிஷன் கேட்கறாங்கன்னு தெரியல. பர்மிஷன் கேட்டு மெயின்ல கேட்கறதா பிரச்சனை வருது. ஆனா கேட்கற இடம் ஏன்னா இல்ல நான் சொல்றேன், ஏன்னா பர்மிஷன் மெயின்ல கேட்டாங்க அப்படின்னா நிறைய பாதிப்புகள் ஏற்படும், தொண்டர்களே பாதிப்பு ஏற்படுத்திடுவாங்க வேற. ஐயா உண்மையும் சொல்றேங்க, அது கொஞ்சம் பிரச்சனை இல்ல. இப்ப நானே பர்மிஷன் மறுக்கப்படும் சொல்றேன்ல, அதுக்கான ஒரு காரணம் சொல்றேன். இப்ப நாங்க ஒரு பெரிய ஷோரூம் ஒன்று ஆரம்பிக்கிறோம்னு எக்ஸாம்பிள், நண்பர் ஆரம்பிச்சாரு, போனோம், அதுக்கு பேனர் வைக்கிறது போலீஸ் பர்மிஷன் எந்த கட்சி சாராம தான் போய் கேட்டோம், பர்மிஷன் கொடுக்கவே இல்லை. அப்ப திமுக அரசாச்சுன்னு சொல்ல முடியாது, அடக்குமுறை சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க சேஃபா பார்ப்பாங்க. இப்ப நீங்க பொது இடங்களை போயிட்டு கூட்டங்கள் கூட்டுறேன்னு சொல்லிட்டு பர்மிஷன் கேட்டீங்கன்னா, அந்த பொது இடங்கள் எவ்வளவு பாதிப்புகள் ஏற்படுன்ற பொறுத்து தான் பர்மிஷன் கொடுக்குறது. இதுக்கான திமுக சைட்ல பிரஷர் இருக்கலாம், ஆனா இதுக்கு திமுகவும் பிரஷர் சம்மந்தம் இருக்கிற மாதிரி எனக்கு ஒண்ணு பிரஷர் தோணல. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, இது கண்டிப்பா இருக்கும், கண்டிப்பா கொடுப்பாங்க. திமுக பிரஷர் கொடுக்காம எப்படி இருக்கும், அவங்க எதிராக ஒரு கட்சி நிக்குது, கண்டிப்பா பிரஷர் கொடுப்பாங்க. ஆனா நீங்க கேட்கக்கூடிய இடங்களும் கொஞ்சம் மக்களுக்கு பாதிப்புள்ள இடங்களா கேட்டீங்கன்னா, எங்களுக்கு பொதுமக்கள் கொஞ்சம் பாதிக்கப்படாம இருப்பாங்க. ஏன்னா ஒரு கட்சி தொண்டர்கள் கட்சி வருதுன்னா எவ்வளவு தொண்டர்கள் கூடுவாங்க. சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லாம் நார்மலா டைம்லயே பிக்கா இருக்கும், மொத்தமா போக முடியாத ஒரு மெயின் மிட் பாயிண்ட். அது நீங்க எப்படி பார்த்தாலுமே பயங்கரமான ஒரு கிரௌட. அந்த ஒரு மணி நேரம் நீங்க பர்மிஷன் கேட்டா கூட அது கொடுத்துட்டா அந்த ஒரு நாள் ஃபுல்லா பாதிக்கப்படும். முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு நீங்க கிராமப்புறங்களை போயிட்டு சுற்றுப்பயணம் போலான்றது எங்களுடைய கருத்து. சரி, சுற்றுப்பயணத்துல பேசிட்டோம். இல்ல என்ன தெரிஞ்சு கொள்கை என்ன எடுத்து வைக்கிறாரு, இல்ல வாக்குறுதி என்ன கொடுக்காரு, ஆமா அப்படிங்கிறத பாப்போம் நம்ம. அதே மாதிரி எல்லா கட்சி எதிர்கட்சிகளா இருக்கு, மத்த கட்சிகள்லாம் விஜய் சார் எதிர்க்க அளவுக்கு ஒண்ணு இல்ல, அவர் வந்திருக்காரு, அவரும் இறங்கி பாத்துட்டு போட்ட தப்பு இல்ல, ஜனநாயகம் நடக்குது.
யாருனாலும் வரலாம் இல்லைங்களா? தளபதி வந்து கம்ப சுத்துட்டோம், அப்புறம் பாத்துக்கலாம். அவரு உள்ள விட்டு பார்த்ததானே அவர் என்ன பண்ண போறாரு விடாம போட்டு அடிச்சு. அது குறிப்பா அந்த என்டிகாரன் தான் நம்ம ஆளை உள்ள விடாம அடிச்சிட்டு இருக்காங்க. அது வேற விஷயம். உள்ள விட்டு அடிடா பாத்துக்கலாம் அப்படிங்கிற நீங்க ஆட விடுங்க அவரை. நம்ம சொல்றோம் அவங்களுக்கு வேற இருக்கு. அவங்க பாட்டு இவங்க பாட்டு ஒரு பக்கம் வந்துட்டு போட்டு இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. ஒண்ணும் என்டிகே தான் ஆடி தான் தோத்து உட்காந்துருக்குது. ஒரு ஆட விட்டு பாப்போம், அவராலே ஜெயிக்கிறதா பாப்போம். எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து பாப்போம். உங்களுக்கு ஆசை தான். ஒரே ஒரு டிஎம்கே இது இவங்களுக்கு கொடுக்க ஏடிஎம்கே கொடுக்கறதுக்கு ஒரு மாற்று யார் வேணாலும் இருக்கட்டும். என்டிகே வரட்டும், டிவிக்கே வரட்டும், இல்ல புதுசா ஒரு கட்சி இருக்கட்டும், ஒரு மாற்று கொஞ்சம் பண்ணி பார்த்தா தான் ஒரு எம்எல்ஏவது ஆகணும் அட்லீஸ்ட். ஆமா, அப்பதான் அவங்க என்ன பண்ண போறாங்க தொகுதியில் தெரியும். சோ எல்லாரும் வரட்டும். நாளைக்கு நீங்க கூட வரலாம், சொல்ல முடியாது. அவ்வளவுதான். எடுத்தவனே ஒருத்தவங்களை புதுசா வரவங்களை வந்து எதிர்த்தோம் அப்படின்னாக்கா நாளைக்கு புதுசா வரவங்க யோசிப்பாங்கல்ல. ஆமா, அதுதான் இதான் நம்ம சொல்ற விஷயம். நம்ம விஜய் சார் மேல அரசியல் ரீதியா சொல்லியே கொள்ளையில கேட்டிருக்கும் போது அவர் தனிப்பட்ட முறையில நம்ம அது தேவையில்ல. ஏன்னா இப்ப தனிப்பட்ட தாக்கணும் அவசியமே கிடையாது. ஏதோ ஒரு நோக்கத்தோட அரசியலுக்கு வராங்க, ரைட்டு. அதே மாதிரி புதுசா வரவங்களை ஆதரிச்சாதான் அடுத்த கட்டத்துக்கு வந்து மக்கள் பணிகளை நிறைய பேர் வருவாங்க. அதனால உங்களால முடிஞ்சதை அவாய்ட் பண்ணிக்கங்க சொல்றேன். மக்கள் விரும்பும் உங்கள் விஜய். ஓகே, நான் வரேன். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். சேனலை பார்க்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை பாருங்க. இதுல ஏதாச்சும் ஒரு கருத்து இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. உயிரின வர்த்தா இதுல கட் பண்ணி போடு.